எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. தைப்பூச திருநாளை எப்படி நம்ம விரத முறைகள் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி தைப்பூச நன்னாள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற வரலாற்றை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். பார்வதி தேவி அன்னையவள் முருகப்பெருமானுக்கு தன்னோட சக்தி வேலை கொடுத்து சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காக்கிறக்காக சக்தி வேலை வழங்கிய நன்னாள் தான் தைப்பூச திருநாள். ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்த நாள். பங்குனி உத்தரத்தை காட்டிலும் தைப்பூசம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் ஒரு பொழுது அன்னைக்கு மட்டுமே நீங்கள் விரதம் இருந்து உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வச்சிங்கன்னாலும், ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா கூட உங்கள் வேண்டுதலை வச்சு கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும். இதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான். போன வருஷம் இந்நேரம் நான் ஒரு வேண்டுதல் முருகப்பெருமான்கிட்ட வச்சுருந்தேன். நான் விரதம் இருக்கலை. ஒரு 9 வாரம் தைப்பூச டைமில் வெற்றிலை தீபம் போட்டு தைப்பூசத்தன்னைக்கு நல்லா முருகப்பெருமானுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி நான் தீபாராதனை பண்ணி வேண்டுதல் வச்சேன். கண்ணீர் விட்டு கண்டிப்பாக என்னோடய விரதத்தை இந்த வருஷம் அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நான் வேண்டியிருந்தேன். அது எனக்கு நடந்துருச்சு. அவனுக்கு அதிரன் அப்படின்னு முருகர் பேர் தான் வச்சுருக்கேன். இப்போ அவனுக்கு 9 மாதம் நடந்துகிட்ருக்கு. இதுதான் முதல் என்னோடய எடுத்துக்காட்டு முருகப்பெருமான் என்னோடய வாழ்க்கையில் வந்ததுக்கு. இப்போ நம்ம விரதம் எப்படி கடைப்பிடிக்கலாம் தைப்பூச விரதம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வருஷம் தைப்பூசம் ஜனவரி மாதத்தில் தான் வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நன்னாள் தான் தைப்பூச நன்னாள். இந்த நாளில் ஒரு நாள் மட்டும் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். காலையிலேருந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொண்டுட்டு மீதி 2 வேளையும் சாப்பிடாமல் இருக்கலாம். ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மீதி 2 வேளையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். 48 நாள் நீங்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். 48 நாள் பெண்களால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படி முடியாதவங்க 21 நாள் பீரியட்ஸ் டைமை கணக்கு வச்சுட்டு 21 நாள் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாம். 21 நாளையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 11 நாள், 9 நாள், 6 நாள், 3 நாள் இப்படி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். நன்றி.